ஐயப்பனை பிறப்பாரு. புரியுதா? புரியுதா? ஐயப்பனை வந்து பிறப்பார். புரியுதா? கர்ப்பசாமி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வெளியே நீங்கள் கஷ்டத்தை கொடுங்க சாமி, தப்பு இல்லை. நான் பணத்தினால எவ்வளோ கஷ்டம்னாலும் நான் அதை வந்து கரை சேர்த்துறேன் சாமி. ஆனால் அதே போல் மன உளைச்சல் எனக்கு ஆளாக்க வேண்டாம் சாமி. என்னால் முடியல சாமி, அதை சரி பண்ணி கொடு சாமி. எனக்கு கொஞ்சம் விளையாட்டு குழந்தைய கொடுங்க கர்ப்பசாமி. அதுதான் உன்னோட கேள்வி. புரியுதா? கண்டிப்பாக கார்த்திகை மாதம் நின்றோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அமைச்சு கொடுத்தேன். புரியுதா? உனக்கு என்ன வரும்? மயக்கம் எவ்வளோ நாள் ஆகுச்சு? 1.5 வருஷமா? 1.5 வருஷமா வந்தது, இப்போ வருதா மயக்கம்? என்ன சொன்னேன்? இதுக்கு மேலே உன் கட்ட காடு போகிற வரை மயக்கங்கிறது வராதுன்னு சொல்லி வருதா? வருதா? அவர் கழுத்தில் இருக்கிற மணி அண்ணன் கழுத்தில் இருக்கிற மணி எடுத்தீங்களா? ஐயப்பனை பிறப்பாரு. புரியுதா? புரியுதா? ஐயப்பனை வந்து பிறப்பார். புரியுதா? இந்த சபரிமலைக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி கருப்பசாமி சொல்கிறேன். புரியுதா? இந்த மணியை வந்து ஒரு 9 நாள், புரியுதா, கடை பிடிச்சி விரதம் இருந்து, புரியுதா, விரதம் இருக்குன்னா நீ வந்து சாம்பிராணி போகலாம் காட்டணும் கொடுக்க கிடையாது. ஒரு நேரம் விரதம் இருந்து மதியானம் சாப்பிடும். புரியுதா? இந்த 9 நாளைக்கு எந்த ஒரு இதுவும் இது பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ வந்து உனக்கு நான் குழந்தை வர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறேன். இந்த மாதமே கூட நிப்பாட்டி கொடுத்தேன். புரியுதா? வயிற்றில் இருக்கிற கட்டி ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ கேட்டாங்க? 2.5 லட்சம். அதை எந்த ஒரு இது இல்லாமல் கம்மி அமௌண்ட்டுக்கு நான் கரைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். என்னாச்சு? எவ்வளோ செலவாச்சு? 5000 ஆச்சு. அதுதான்.